அனைவருக்கும் வணக்கம். ராஜி செல்வம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தேய்பிறை சஷ்டி. இந்த நாளின்று முருகனை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முருகனுக்கு சஷ்டி திதி அன்று நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம், அல்லது முருகனுக்கு நீங்கள் பூஜைகள் மட்டும் செய்து வழிபாடு செய்யலாம். விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, அதிகமாக கவலைகள், அதிகமாக சோகங்கள், அதிகமாக பிரச்சனைகள் இருப்பவர்களும், கடன் அதிகமாக இருப்பவர்களும், திருமணம் சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது தடைகள் இருப்பவர்களும், நமக்கு என்ன வேண்டுதல் சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறோமோ அவங்களாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது முருகன் கைவிடவே மாட்டார். சீக்கிரமாக அது உங்களுக்கு நடந்துடும். இப்போ எனக்கு கடன் இருக்குது, ஆனால் என்னால் விரதம் இருக்க முடியல அப்படி இருப்பவர்களும் பூஜையை மட்டும் நீங்கள் செய்தாலே போதும். பூஜை நீங்கள் இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரும். கட்டாயமாக முருகன் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பார். ஒருவேளை நீங்கள் பூஜை செய்தும் எனக்கு கொஞ்சம் நடக்கலை அப்படி இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்த பூஜைக்கு கட்டாயமாக பலன் கொடுப்பார். இந்த சஷ்டி பூஜை பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்த பூஜை. இந்த சஷ்டியில் எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுறேன். இந்த பூஜையை நம்ம எப்படி செய்ய வேண்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் அப்படின்னா, காலை எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா வாசல்லாம் தெளித்துட்டு தலைக்கு குளிச்சுட்டு முருகன் படத்திற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து செவ்வரளி பூக்கள் உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதெல்லாம் அலங்காரம் செய்துட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடுங்க. ஒரு டம்ளர் பால் வச்சுக்கோங்க, பால் போட்டு சர்க்கரை போட்டு வச்சுக்கோங்க. விரதம் இருக்கிறவங்க அந்த பாலை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதற்கப்புறம் பால் பழங்கள் உங்களுடைய உடம்பு சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உணவுகள் எடுத்துக்கோங்க. அதாவது நல்ல தைரியமாக இருப்பவர்கள் உடல் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படி இருக்கிறவங்க தண்ணீர் நல்லா குடிச்சுக்கோங்க, பால் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் வீக் உடம்பு, தலைவலிக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கும் அப்படி தான் விரதம் இருந்தால் தலைவலிக்கும். அப்படி இருப்பவர்கள் பால் பழங்கள் கொஞ்சம் அரை வயிறு நம்ம கொஞ்சம் நிரப்புறது நமக்கு நல்லது, தலைவலிக்காமல் இருக்கும். இல்லைன்னா மாலை நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு நமக்கு தலைவலி வந்துடும், பூஜை செய்கிற நேரம் தான் வரும். அதனால் நம்ம கொஞ்சம் ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா அரை வயிறு சாப்பிட்டுக்கலாம். இது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அதாவது தலைவலி வரும் அப்படி இருப்பவர்கள் மட்டும் இந்த மாதிரி செய்துக்கோங்க. மற்றவர்கள் நீங்கள் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். பால் பழங்கள் எடுத்துக்கலாம், அல்லது இட்லி இந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம். அரை வயிறு சாப்பிட்டா கூட போதுங்க. எடுத்துகிட்டு மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்துட்டு முருகனுக்கு கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், குரு கவசம் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா, திருப்புகள், வேல்மரல், நமக்கு என்ன முடியுதோ அந்த மந்திரங்கள்லாம் படிச்சுட்டு விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். சுவாமிக்கு அர்ச்சனை பார்த்திங்கன்னா செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். இப்படி தான் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. அடுத்ததாக நான் விரதம்லாம் இல்லை, சும்மா தீபம் மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் காலையிலும் வழிபாடு செய்யலாம், மாலையிலும் வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து நான் வழிபாடு செய்கிறேன், 9 சஷ்டிக்கு 9 செவ்வாய்க்கிழமை இப்படிலாம் வழிபாடு செய்யணும் நான் முருகன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இதே ப்ரொசீஜர் தான். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அப்படி முடியலைன்னா மாலை நேரம் விளக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்து சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் வைக்கலாம் அப்படின்னா தேன், பால் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். மந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மூல மந்திரம், இந்த மந்திரங்கள் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம் அதெல்லாம் படித்து பாராயணம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காதால் கேட்டுட்டு ஓம் சரணபவா அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் கூட போதும். ஒரு 9 முறை, 6 முறை, 27, 108 இந்த மாதிரி எண்ணிக்கையில் நம்ம சொல்லி வழிபாடு செஞ்சால் போதும். முருகன் நமக்கு கைக்கு மேலே பலன் கொடுப்பாரு. இப்படி தான் நம்ம சஷ்டி பூஜை செய்யணும். சரணபாவ கோலம் போட்டு நம்ம விளக்கேற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அகல் விளக்கு மட்டும் கூட ஏற்றலாம். ஒரு அகல் விளக்கு அல்லது 2 ஏற்றலாம், அல்லது 6 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு சம்பள உயர்வு அதிகரிக்கணும் அப்படி இருப்பவர்கள் நாளைக்கு அதாவது சஷ்டி தினத்தன்று திங்கட்கிழமை நமக்கு வருகின்றது புரட்டாசி 7ஆம் தேதி. ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க, ஒரு தாம்பழத்தட்டில் பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு அதில் கொஞ்சம் துவரம் பருப்பு எடுத்து அந்த பச்சரிசிக்கு மேலே தூவி விட்டுருங்க, அதாவது போட்டுருங்க, கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. 2 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் 2 அகல் விளக்கு அல்லது 1 அகல் விளக்கு அல்லது 6 அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க. நெய் விட்டு தீபம் ஏற்றி வைத்து முருகன் பக்கத்தில் வச்சுருங்க, அதாவது அவருடைய படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க. நல்ல வேலை கிடைக்கணும், என்ன சம்பள உயர்வு அதிகரிக்கணும், வருமானம் அதிகரிக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், நல்லா நான் வாழணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அவர் நல்லா வாழ வைப்பார். நீங்கள் நல்லா வாழணும் முருகா அப்படின்னு கேளுங்கமே, அவர் நல்ல வாழ்க்கை தான் உங்களுக்கு கொடுப்பாரு. என் மேலே எல்லாருமே அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், அதையும் வேண்டுங்க, அதையும் அவர் செய்வார்.
எனக்கு அன்பு மட்டுமே வேண்டும் அப்படிங்கிறத கேளுங்கவே, அவரும் உங்களுக்கு அன்பு மட்டுமே தருவார். யாருக்கிட்ட இருந்து உங்களுக்கு அன்பு வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் கொடுப்பாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்கள் மேலே அன்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் சுவாமிகிட்ட கேட்டிங்கன்னா அவர் அன்பாக மாறுவார். இது உங்கள் பசங்க என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்க என் மேலே அன்பாக இருக்கணும், என்னை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முருகன்கிட்ட வேணுனீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அவங்க பசங்களாம் புரிந்து கொள்வாங்க, பாசமாக இருப்பாங்க. நம்ம எந்த உறவை வந்து நம்மளை நேசிக்கணும், எந்த உறவை என்னை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டுறோம் அப்படின்னா அதே முருகன் வந்து நடத்தி வைப்பார், சீக்கிரமாக நடத்தி வைப்பார். எல்லாமே வந்து முருகன் வந்து நமக்கு அதிசயம் நிச்சயமாக செய்வார், அவர் நம்பி வழிபாடு செய்வது. இந்த தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்டது கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பச்சரிசி, நம்ம வந்து புழுங்கல் அரிசி போடக்கூடாது, பச்சை அரிசியும் கொஞ்சம் துவரம்பருப்பும் கலந்து இந்த தீபம் ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு பாருங்கள். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா முருகன் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். நெய்வேத்தியமாக தேன், பால் மற்றும் வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், மற்றது உங்களுக்கு என்ன வைக்க முடியுமோ அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மந்திரங்கள் வந்து ஓம் சரவணபவ மந்திரம் அல்லது ஓம் சஷ்டி நாயகனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். ஏன்னா நாளைக்கு வந்து சஷ்டி தானே, அதனால் ஓம் சஷ்டி நாயகனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை, 27 முறை, 21, 9, 6 இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லி செவர்லி பூக்களால் அர்ச்சனை செய்யணும். செவர்லி பூக்கள் வந்து முருகனுக்கு உகந்தது. அப்படி இல்லை விபூதி இருக்குது பார்த்தீங்களா, விபூதியால் நம்ம அர்ச்சனை செய்து அந்த விபூதி தினமும் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லதே நடக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம வழிபாடு செய்துட்டு வந்தோம். சஷ்டி தினத்தன்று மாதம் 2 முறை வரும், ஒன்று வளர்ப்பிரியும், இன்னொன்று தேய்பிரியும். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா தேய்பிரை சஷ்டிக்கு வழிபாடு செய்யும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும், நல்ல உங்களுக்கு மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நினைத்தது எல்லாமே நிச்சயமாக வந்து நமக்கு வந்து முருகன் கொடுத்துட்டே தான் இருப்பார். எப்போதும் நம்ம சரணாகதி அடைகிறோமோ, முருகனை வந்து நம்புகிறோமோ அப்போ தான் நமக்கு நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அது நடக்கலை அப்படின்னா கவலைப்படாதீங்க, நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்லது தான் அது அப்படிங்கிறது. இது வந்து எனக்கே இந்த அனுபவம் இருக்குது. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு கொஞ்சம் வருடம்னே சொல்லலாம், ஒரு 2-3 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா சஷ்டி பூஜை நான் முருகனுக்கு வந்து பண்ணுவேன். என்னுடைய பழைய ஜஸ்ட் லைக் முன்சினால நீங்கள் பார்த்துருப்பீங்க, முருகன் பதிவு சஷ்டி பதிவுலாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து சஷ்டி பதிவுலாம் உங்களுக்கு நான் எப்படி செய்வேனோ அதையே உங்களுக்கு கொடுத்துருந்தேன், வீடியோவாகவே நான் கொடுத்துருந்தேன், செய்முறை விளக்கமாக கொடுத்துருந்தேன். அதே போல் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தை வைத்து தான் நான் செய்துட்ருப்பேன். அதில் என்ன ஆச்சு அப்படின்னா நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். நான் நல்லதுக்காக தான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ முருகன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நான் ஒரு வேண்டுதல் என்ன வேண்டுதல் வச்சுருந்தனோ அந்த வேண்டுதல் நம்ம நல்லதுக்காக தான், சரிங்களா? அந்த வேண்டுதலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக, பசங்களுக்காக அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா நான் 3 சஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா பூஜை செஞ்சேன். நான் சரவணபவா கோலம் போட்டு 6 தீபம் ஏற்றி வைத்து தான் நான் வழிபாடு செய்வேன். வழிபாடு செய்துட்டேன். 3 சஷ்டிக்கு வழிபாடு செய்திருக்கேன். 4வது சஷ்டி வராதுக்குள்ளே எனக்கு என்னாச்சு அப்படின்னா, நான் என்ன நினச்சி வந்து முருகனை வழிபாடு செஞ்சேனோ அதற்கு ஆப்போசிட்டாக செஞ்சு வச்சுட்டாரு. நான் ஒன்று நினச்சேனே அதற்கு ஆப்போசிட்டாக இவர் செய்து விட்டார். எனக்குன்னா கோபம்னா கோபம்ல, ஆத்திரம்னா ஆத்திரம்ல, எனக்குன்னா வெள்ளம் பார்த்திங்கன்னா அப்படி வருது. ஏன்னா நான் நல்லதுக்காக, நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா பசங்க விஷயத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு நினச்சது நடக்கலை அப்படின்னா எனக்கு கோபம் பார்த்திங்கன்னா ரொம்ப வரும். அதில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன், எனக்கு அந்த இது நடக்கலை அப்படின்ட்டு. அது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து என்னாச்சு அப்படின்னா நான் வந்து சஷ்டி பூஜை பண்ண மாட்டேன். அடுத்து அப்படியே விட்டுட்டேன். 3 தான் சஷ்டி பூஜை பண்ணியிருந்தேன். அடுத்து நான் பண்ணலை. கோபத்தில் முருகனை நல்லா திட்டி விட்டுட்டு, வாய்க்கு வந்தப்பட்டெல்லாம் திட்டி விட்டுட்டேன். உனக்கு போய் பூஜை செஞ்சேன் பாரு, உன்னையெல்லாம் நம்பினேன் பாரு, இப்படியே தான் நான் முருகன்கிட்ட பேசுவேங்க. அதனால உங்ககிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், முருகனை வந்து உறவாக நம்ம நினைக்கணும். நினச்சா மட்டும்தான் அவர் மேலே நமக்கு உரிமை வரும், ஒரு காதலும் நமக்கு அவர் மேலே வரும். சரின்ட்டு நான் விட்டுட்டேங்க. சரி என்னமோ நடந்து போயிருச்சு, சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனால் ரொம்ப கவலையாக தான் இருந்தேன் அந்த விஷயத்தில். பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, முருகன் என்னை காப்பாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது அதற்கடுத்து ஒரு 5-6 மாதமா, 1 வருஷம் கிட்ட இருக்கும், ஒரு 7-8 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது, முருகன் எனக்கு நல்லதான் பண்ணியிருக்காப்புல, நான் தான் ஒரு லூசு மாதிரி அவசரப்பட்டு அவரை போட்டு இந்த திட்டு திட்டி விட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு 6-7 மாதம் கழிச்சு தான் எனக்கே தெரியுது.
அப்ப நமக்கு வந்து என்ன நடக்கணும், அது எது நல்லதோ அதத்தான் நம்ம ஐயன் குடுப்பாரு அப்படிங்கிறது நான் அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து நெனச்சது நடந்துருந்துச்சுன்னு அப்படின்னா, நான் உண்மைய சொல்றேன். நானும் கஷ்டப்பட்டுருப்பேன். அதுல என் பசங்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது நடக்காதனால தான் நானும் இப்ப கவலைப்படல. என் பிள்ளைகளும் அதுல பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படல. அப்ப நமக்கு எது நல்லது அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். சரிங்களா? நமக்கு வந்து இப்ப இதுதான் நல்லது, இதுதான் சரிங்கிறது நமக்கு இப்ப தான் நமக்கு தெரியும். ஆனா கடவுளுக்கு தெரியும். பின்னாடி வர்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா? நான் அன்னைக்கு இருந்த நேரத்துக்கு இது நடந்தா எனக்கு நல்லது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு எனக்கு இதுதான் நடக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டியிருந்தேன். ஆனா முருகரு, இன்னைக்கு நான் உனக்கு இத செஞ்சுட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு நீ சந்தோஷப்படுவ, நாளைக்கு நீ கவலைப்படுவ அப்படிங்கிறது முருகனுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அதனால நான் வந்து சஷ்டி பூஜை பண்ணது எனக்கு நடக்க விடாம பண்ணிட்டாரு. நானும் நுப்பாட்டிட்டேன். 3 தான். அதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டிட்டேன். கோவத்துல நான் விட்டுட்டேன். அது ஆனா கொஞ்சம் ஒரு 5, 6 மாசம் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது. முருகன் என்னை கைவிடல. எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுது. நெறைய இந்த மாரி இதில எனக்கு நெறைய அனுபவம் இருக்கு. நான் நெனைக்கிறேனோ அது நடக்காததுக்கு ஆப்போசிட்டா தான் எப்ப பார்த்தாலும் நடக்கும். ஆனா அந்த ஆப்போசிட்டா நடக்கிறது தான் எனக்கு நல்லதுல போய் முடியும். அது என் நேரமா, இல்லன்னா என் விதியான்னு எனக்கே தெரியாது. நான் என்னென்னலாம் கடவுள்ட்ட வேண்டுறேனோ அது நடந்துச்சுன்னா எனக்கு அது கெடுதல்ல போய் தான் முடியும். நான் எது அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குதோ, அது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுல போய் முடியும். நான் நெனச்சு பார்க்காத அளவுக்கு சந்தோஷத்தை அதில தான் இருக்கும். அதான் ஏன்னு எனக்கு இப்ப வரையுமே புரியல. இப்ப வரையும் அப்படிதான். நான் எது நெனைக்கிறேனோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, எந்த வேண்டுதல் இப்பலாம் எனக்கெல்லாம் எந்த வேண்டுதலும் நான் சாமிகிட்ட வைக்கவே மாட்டேன். போவேன், விளக்கேற்றுவேன், சாமி கும்பிடுவேன், வந்துருவேன். எல்லாரும் நல்லா இருந்தா சரி அப்படின்ட்டு வந்துருது. அவ்வளோதான். எந்த வேண்டுதலும் இல்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, எதுவுமே இல்ல. நல்லா இருந்தா சரி, நிம்மதியா இருந்தா சரி, மகிழ்ச்சியா இருந்தா சரி, அவ்வளோதான். போதும் நீ எனக்கு குடுக்குறது போதும்யா சாமி அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்படிதாங்க பார்த்தீங்கன்னா, கடவுள அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நம்ம வாழும்போது, நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மேல ரொம்ப அன்பு இருக்கும். ரொம்ப மரியாதை இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா, உடனே எல்லாமே புரியாது. கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆக ஆக தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா, அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் வந்து பிரியாத பாண்டிங்கா இருக்கும். நம்ம எப்போது சுவாமி அனைத்து சாமியும் நம்ம உணர்றோமோ, அப்ப நம்ம சாமிகிட்ட எந்த வேண்டுதலுமே வைக்கவே மாட்டோம். அப்படிதான் நானும் எந்த வேண்டுதலும் இப்பலாம் வைக்கிறதே கிடையாது. இப்போ எப்போ ஆன்மீக தகவல் சொல்ல நான் ஆரம்பிச்சேனோ, இப்போ ஒரு கடந்த 3 வருடமாக பார்த்தீங்கன்னா, சுவாமிட்ட அந்த அளவுக்கு வந்து நான் வேண்டுதல் எதுவுமே வைக்கிறதில்ல. ஏன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் நெறையா இருக்கு. சுவாமின்னா இப்படித்தான், சுவாமின்னா நமக்கு இப்படித்தான் செய்வாங்க அப்படிங்கிறது, நமக்கு எல்லாமே நல்லதுதான் செய்வாங்க அப்படிங்கிறத எப்போ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நான் வழிபாடு செஞ்சேனோ, அப்ப இருந்தே சுவாமி மேல ஒரு மரியாதையும், ஒரு அன்பும், ஒரு காதலும் எல்லாமே அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கே தவிர குறையல. இப்ப வந்து நான் ஏதாவது நெனச்சு அது நடக்கலனாலும், இப்ப நான் அத நெனச்சு ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டேன். சரி உன் விருப்பப்படியே நீ நடத்து. எல்லாமே நல்லதா அமைஞ்சா போதும். அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுருவேன் நானு. எப்போதுமே நம்ம கடவுள உணர்ந்து வழிபாடு செய்ய, நம்ம வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மெச்சூரிட்டிய நமக்கு கட்டாயமா காட் குடுக்குறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எனக்கு வராகி அன்னை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப தைரியத்த குடுத்தது வராகி அன்னை. ரொம்ப பார்த்தீங்கன்னா, ஒரு துணிச்சல குடுத்தது வராகி அன்னை. எனக்கு இருக்கிற கெட்டதெல்லாம் விலக்கி விட்டது வராகி அன்னை. ஆனா, எனக்கு வந்து முருகன் வந்து என் செல்லம் மாதிரி. அவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, என்னுடைய பசங்க மாரி தான் அவரு. அவர் மேல பார்த்தீங்கன்னா, அதிகமா திட்டுறது நான் முருகன தான். அதிகமா கொஞ்சுறதும் முருகன் தான். எனக்கு எப்பவுமே என் உயிர் முருகன் தான். மற்ற கடவுள் மேல ஃபுல்லா எனக்கு கொஞ்சம் பயமும், பக்தியும் இருக்கும். ஆனா, முருகன்ட்ட மட்டும் ஒரு துளி பயம் இருக்காது. ஏன்னா 10 வருடமா எனக்கு அவருக்கு உள்ள நெருக்கம் அப்படி. ஏன்னா அவருடைய சந்நிதத்தில தான் நமக்கு திருமணம் ஆச்சு. அவர்ட்ட வேண்டுனப்பறம் தான் குழந்தையும் பிறந்துச்சு. எல்லாமே நம்ம அவர்ட்ட கேட்டு கேட்டு ஒண்ணு நல்லது நடக்கும்போது, பல விஷயங்கள் வந்து ஆப்போசிட்டா நடக்கும்போதும், அத அன்போட திட்டும் அவர் அதிகமாகவே வாங்கியிருக்காரு. அதனால முருகன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள எப்பவுமே கைவிட மாட்டாரு. நம்ம கூட எப்போதுமே அவர் இருந்துட்டே தான் இருப்பாரு. முருகனை வழிபாடு செய்கிற பக்தர்கள் எல்லாருமே முருகனை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வழிபாடு செய்யுங்க. சஷ்டி பூஜை பண்ணுங்க, கிருத்திகை பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு ஒருவேளை நடக்கல அப்படின்னு கவலைப்படாதீங்க. அவர் எல்லாமே நம்ம நல்லதுக்கு மட்டும்தான் அவர் செய்வாரு. அதனால வந்து எல்லாமே காத்திருந்து பாருங்க. பொறுமையாக இருந்து பாருங்க. முருகனை கட்டாயமா எல்லாருமே புரிந்து கொள்வீங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா, ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.